திருவண்ணாமலை கோவிலோட மகத்தான கோபுரங்கள். ஒரு கோவிலுக்கு ஒரு ராஜகோபுரம் மட்டும் இல்லாம 4 திசையிலும் 4 பெரிய கோபுரங்கள் இருந்தா எப்படி இருக்கும்? ஒவ்வொரு கோபுரமும் ஒரு ரகசியத்தையும் ஒரு அர்த்தத்தையும் சொன்னா அதுதான் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இப்படி 4 முக்கியமான கோபுரங்கள் இருக்கு. இவ வெறும் நுழைவாயில்கள் மட்டும் இல்ல, வாழ்க்கையோட பாதைகள். முதல்ல உயரமான கோபுரம் ராஜகோபுரம். சுமார் 66 மீட்டர் உயரத்துல வானத்தை தொடுற மாதிரி இருக்கும். விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் கட்டிய இந்த கோபுரம் பெரும்பாலும் எல்லா பக்தர்கள் நுழையிற வாயில். இந்த வாயில நடக்கும் போது சாதாரண உலகத்திலிருந்து ஆன்மீக உலகத்துக்கு நுழையிற மாதிரி இருக்கும். திருவண்ணாமலை கோவில் ராஜகோபுரம் வழியா நுழைஞ்ச எல்லாருக்குமே இந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு தெரியும். மேற்கு கோபுரம் அமைதியோட சின்னம். கூட்டமும் குறைவு, சத்தமும் குறைவு. இது வழியா செல்லும் போது மனதுல அமைதி அதிகமாகும். இது நமக்கு சொல்றது ஆன்மீகம் அமைதியால தான் உணர முடியும். வடக்கு கோபுரம் வளர்ச்சி அப்புறம் செழிப்பை குறிக்குது. வடக்கு திசை பொதுவாகவே அதிர்ஷ்டம், முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. இது வழியா நுழையும் போது ஒரு புதிய தொடக்கம் கிடைக்கிறது போல உணர்வு. அடுத்த முறை திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசிக்க போகும்போது உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதற்கான கோபுரம் வழியா நுழைஞ்சு சிவனை தரிசிக்க பாருங்க. நம்ம கோவில்களை பற்றியும் கலாச்சாரத்தை பற்றியும் நிறைய பயனுள்ள தகவல்களை சேர்க்கணுன்றதுக்காண்டி நான் மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்கேன். இந்த முயற்சியில் என்ன உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.